செந்தில் பாலாஜி வழக்கே எடுத்துக்கங்க. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நகரவே முடியலையே. லாஸ்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. டக்கு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே மூல வழக்கில் 2000 பேரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதை விசாரித்து முடியல 200 வருஷம் ஆகும். அப்புறம் எங்கள் ஈடி வழக்கு என்ன ஆகும்? என்ன சொல்லிட்டாங்க, அதை விசாரிக்காமல் இதை விசாரிக்கூடாதுன்னு ஒன்று வாங்கிட்டாங்க. அதில் இப்போ ஐயா இதில் தண்டனை கொடுத்து அதில் நல்லவன் ஆகிட்டேன்னா அப்புறம் நீங்கள் ஒரு வீணாக ஒரு நிரபராதியை தண்டித்ததாக ஆகிவிடும் அப்படின்னு ஒன்று. ஆமாம்ல, அப்போ அது எப்போ முடியும்? ஐயா முடிச்சிடலாம். சரிங்க, 2000 பேரை சேர்த்தாச்சு. இப்போ எப்போ முடியும்? 200 வருஷம் ஆகும் ஐயா. இப்போ காண்டாகி உச்சநீதிமன்றம் என்ன கதை விட்றீங்களா? 2000 பேர் பட்டியலை கொடு. சும்மா துட்டு நடுவில் இடைத்தரகரா சும்மா துட்டு வாங்கி கொடுத்தான்ல, அவனெல்லாம் குற்றவாளியை சேர்த்துக்கிற. எவன் சாட்சி அவன் குற்றவாளின்னு பிரித்து கொடு. நம்பர் 1 யார், 2 யார், 3 யாருன்னு பிரித்து கொடு. 2வது வழக்கு எப்போ முடிப்ப சொல்லுன்னு இப்போ போட்டு கொக்கி போட்டாங்க. இந்த மாதிரி எப்போ தான் உச்சநீதிமன்றம் விழிச்சிக்கும், எல்லா டைம்லையும் விழிச்சிக்க மாட்டாங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது, அப்படியே தப்பிச்சிடும். இப்போ கெஜ்ரிவால் வழக்கு என்ன ஆச்சு, இன்னும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. இப்போ கலைஞர் மேலெலாம் நான் ஊழல் வழக்கே இல்லையா? ஊழல் வழக்கு எம்ஜிஆர் காலத்திலாம் சொல்ல தான் பண்ணாங்க. அடுத்து குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அப்படி இப்படின்னு தூக்கி போட்டாங்க. அப்போல்லாம் ஈடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ மாதிரி இருந்தால் அப்போ இன்னொரு ரிப்போர்ட்டு தூக்கி போட்டு இழுத்துருப்பாங்க, அவரும் ஈடியில் மாட்டியிருப்பார். அப்போ ஏதாவது ஒரு இந்த அப்போவே மின் கொள்முதலில் அவர் மேலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீதிமன்ற விசாரணை இல்லை, அது அடுத்த ஆட்சி கட்சியெலாம் மாறும்ல, இது இல்லை அது இல்லை அப்படின்னு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சியிலும் எல்லாருமே முதலாளித்துவ கட்சிகள்னு வந்தாலே ஈஸியாக இவர்கள் உள்ளே போகிற வேண்டிய இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய பலம், அரசியல் பலம், பணபலம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தப்பிச்சிருவாங்க. அஜித் பவார்னு வெளியே தானே இருக்கார், பவராக இருக்கார்ல, அஜித் பவார், அந்த மாதிரி தான்.